அதிமுக வந்து ஒரு பலமான என்டிஏ கூட்டணி அமைச்சதா அவங்க சொல்றாங்க. அமித்ஷா அவர்கள் கூட வந்து அதிமுகவோட ஓட்டும், என்டிஏ ஓட்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 41% வருது அப்படின்றாங்க. அப்ப அது பலமான கூட்டணி இல்லையா? பலமான கூட்டணி அதே கூட்டணி தானே சார் இருந்தது. அதே கூட்டணி தானே 71ல இருந்தது. இன்னைக்கு பாமக பாதி இல்லையே சார் அங்க. பாதி பாமக ஓட் பேங்க்ல ஸ்பிளிட் இருக்கு. தினகரன் ஓட் பேங்க் 21ல அவருக்கு போட்ட ஓட் பேங்க் பின்னாடி போகாது இல்ல. எப்படி போகும்? அது எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் ஆச்சே. அவர் போனா போயிடுமா அது? சசிகலா தனியா நிக்க போறேன்றாங்க. ஓபிஎஸ் திமுகவுக்கு போறேன்றாங்க. எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுனா அப்ப அது திமுக ஆதரவு ஓட்டு கிடையாதுல்ல. எடப்பாடி யார் தோக்கடிக்கிறாங்களோ அந்த அவருக்கு போகும் அந்த ஓட்டு. திமுக தோக்கடிக்கும்னு நினைச்சா ஒரு கான்ஸ்டியூன்சில அங்க போடுவாங்க. தாவேக்கா தோக்கடிக்கும் அதிமுக நினைச்சா அங்க போடுவாங்க. எடப்பாடியை தோக்கடிக்கணும்னு அந்த ஓட் பேங்க் இருக்கு ஆக்சுவலா. அதுதான் வந்து தினகரனுக்கு விழுந்த ஓட் பேங்க் அது ஆக்சுவலா. அதுதான் சசிகலாவோட ஓட் பேங்க். காங்கிரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 27 தொகுதிகள் அல்லது 30 தொகுதிகளுக்கு கீழே கொடுத்தா ஒரு 2 மாதங்களா வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ரொம்ப குறைவான சீட்ல வந்து காங்கிரஸ் போட்டிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து எங்களுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியில இருக்குன்னு சொல்றாங்களே. இப்போ 27 சீட்டோ இல்ல 30 சீட்டு கீழேயோ வாங்கினாங்க அப்படின்னா அது எப்படி அவங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து கன்வின்சிங்கா இருக்கும்? தொண்டர்களுக்கு எல்லாம் கன்வின்சிங்கா இருக்காது. அதுவும் திமுக பிடிக்காத தொண்டர்களுக்கு நிச்சயமா கன்வின்சிங்கா இருக்காது. அந்த காங்கிரஸ்ல வந்து ஒரு திமுக பிடிக்காத ஒரு குரூப் வந்து உருவாயிருக்கு. அதுக்கு மாணிக் தாக்கூர் தான் லீட் பண்றாரு ஆக்சுவலா.